வணக்கம். சும்மா ஒரு பேப்பரை காட்டி இந்த நிலம் இனிமேல் எங்களுடையது அப்படின்னு அரசாங்கத்தால சொல்ல முடியுமா? இது ஏதோ கற்பனையான கேள்வி இல்லைங்க. நிஜமாவே நடந்த ஒரு உச்ச நீதிமன்ற வழக்க பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் ஒரு சட்ட போராட்டம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சொத்து அல்லது உடைமை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு புரிய வைக்கிற ஒரு முக்கியமான வழக்கு இது. வாங்க இந்த கேள்விக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஏன்னா சமீபத்துல வந்த ஒரு தீர்ப்பு இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா விளக்குது. அதுல கிடைக்கிற பதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல பல வருஷமா நடந்த இந்த சட்டப் போராட்டத்தோட பின்னணிய புரிஞ்சுக்கலாம். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, என்னதான் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட ஹீரோ இல்ல வில்லுன்னு சொல்ல முடியாது. மையப்புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஹைதராபாத்ல இருக்கிற ஏபி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் கார்ப்பரேஷன். அவங்க தங்களோட தொழில் தேவைக்காக ஒரு பெரிய நிலத்தை வாங்கி போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்க, நாம பேசிட்டு இருக்கிறது ஏதோ சின்ன இடத்த பத்தி இல்ல. கிட்டத்தட்ட 16 லட்சம் சதுர அடி. ஒரு பெரிய நகரத்தோட மையத்துல இவ்வளோ பெரிய நிலம்னா சும்மாவா? இந்த பிரம்மாண்டமான நிலம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா அமைய போகுது. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னா 1976ல கொண்டு வந்த நகர நில உச்சவரம்பு சட்டம், அதாவது யுஎல்சி சட்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நகரங்கள்ல ஒருத்தரே நிறைய நிலம் வச்சுக்க கூடாது, அப்படியே அவங்க கிட்ட உபரியா இருக்கிற நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்திக்கலாம். இதுதான் அந்த சட்டத்தோட நோக்கம். அப்போ இந்த சட்டத்தை வச்சு அரசாங்கம் எப்படி ஒரு நிலத்தை தன் வசப்படுத்துது? அவங்க தரப்புல என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க எல்லாத்தையும் சட்டப்படி படிப்படியா தான் செஞ்சோம்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல உபரி நிலத்தை கண்டுபிடிச்சோம், அப்புறம் நோட்டீஸ் கொடுத்தோம், உரிமையை எங்க பேருக்கு மாத்தணும், கடைசியா நிலத்தை நேரா போய் கைப்பற்றணும்னு ஒரு பெரிய லிஸ்டே சொன்னாங்க. இந்த எல்லா நடைமுறைக்கும் பிறகு கிட்டத்தட்ட 46,000 சதுர மீட்டர் நிலம் தங்களோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னு அரசு வாதிட்டது. பேப்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கச்சிதமா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. சட்டப்படி அந்த நிலத்தோட உரிமை அரசாங்கத்தோட பேருக்கு மாறிடுச்சு. ஆனா கதை இங்கதான் ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இந்த முழு வழக்கம் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை நம்பிதான் இருந்துச்சு. அதாவது நிலத்தை நேரடியா போய் கையில எடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அவங்க காட்டினா அந்த ஒரு ஆவணம். அந்த முக்கியமான ஆதாரம் பேர் தான் பஞ்சநாமா. அதாவது ஒரு அரசு நடவடிக்கை நடக்கும்போது அதுக்கு சாட்சியா உள்ளூர் மக்களை வச்சு ரெடி பண்ற ஒரு ரிப்போர்ட். நிலத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொல்றதுக்கு அரசாங்கம் இந்த பஞ்சநாமாவைத்தான் நம்பி இருந்தது. ஆனா நீதிமன்றம் இந்த பஞ்சநாமாவை எடுத்து பார்த்தப்போ அதுல ஏகப்பட்ட ஓட்டைகள். அது ஒரு ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம்ல வெறும் கோடுகளை நிரப்பி வச்சிருந்தாங்க. யாரு சாட்சி கையெழுத்து போட்டாங்கன்னு விவரம் சரியில்லை. எல்லாத்துக்கும் மேல நிலத்தோட உரிமையாளரான அந்த கம்பெனிக்கே தெரியாம இது நடந்திருக்கு. உயர்நீதிமன்றம் இதை ரொம்ப கடுமையா விமர்சிச்சுது. இந்த பஞ்சநாமாவை சும்மா மேலோட்டமா படிச்சாலே போதும், இது மேல எந்த நம்பிக்கையும் வரல அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இப்போ நாம இந்த வழக்கத்தோட மையப்புள்ளிக்கு வர்றோம். ஒரு சொத்து பேப்பர்ல உங்க பேர்ல இருக்கிறதுக்கும் அது நிஜமா உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் இங்க மிக முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த வழக்கத்தோட ஆணிவேர். சட்டப்படி, அதாவது டி ஜூரே உரிமை அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. ஆனா உண்மையான பிசிக்கல் கண்ட்ரோல், அதாவது டி ஃபேக்டோ உடைமை அவங்க கிட்ட இருந்ததா? உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியணும்னா இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க பேர்ல ஒரு கார் இருக்கு, ஆனா அதோட சாவி உங்க நண்பர்கிட்ட இருக்கு. அப்போ அந்த காரை யாரு உண்மையில கண்ட்ரோல் பண்றா? நீங்களா இல்ல உங்க நண்பரா? பாருங்க, சட்டத்துல சேர்த்தல் அல்லது வெஸ்டிங்னு சொன்னா சட்டப்பூர்வமான உரிமை கைமாறுதுன்னு தான் அர்த்தம். ஆனா அதுவே நேரா போய் சொத்தை கையில எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகாதுன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். ஆக இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு சட்டம் நிலம் கைகப்பட்டதுன்னு சொன்னா கூட அதை நேர்ல போய் முறையா கைப்பற்ற நடைமுறைய அரசாங்கம் ஸ்கிப் பண்ணவே முடியாது. வெறும் பேப்பர் ஒர்க் மட்டும் பத்தாது. சரி, இவ்வளவு வாதங்களையும் ஆதாரங்களையும் பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் கடைசியா என்னதான் தீர்ப்பு சொல்லுச்சு? பிப்ரவரி 2024ல உச்சநீதிமன்றம் தன்னோட இறுதி தீர்ப்பை வெளியிட்டது. அதுல அரசு அந்த நிலத்தை முறையா சட்டப்படி கைப்பற்றவே இல்லைன்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு ஆதரவா தீர்ப்பு வழங்குச்சு. இந்த தீர்ப்புல நீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்டக் கொள்கைய அழுத்தமா சொல்லுச்சு. ஒரு வேலையை இப்படிதான் செய்யணும்னு சட்டம் சொல்லுச்சுன்னா அதை அப்படிதான் செய்யணும், இல்லனா செய்யவே கூடாது. குறிப்பா மக்களோட சொத்துரிமை விஷயத்துல அரசாங்கம் தன்னோட விதிகளை 100% பின்பற்றியாகணும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி போலியான காகித பஞ்சநாமாக்களை நம்பி செயல்படுறது ரொம்ப தப்புன்னு நீதிமன்றம் கடுமையா எச்சரிச்சுது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாம இருக்கணும்னா சரியான நடைமுறைகளை பின்பற்றுவது எவ்வளவு அவசியம்னு இது காட்டுது.
ஆக இந்த வழக்கு வெறும் ஒரு கம்பெனியை பத்தினது இல்ல, முறையான சட்ட நடைமுறை அல்லது டியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு முக்கியம்னு இது புரிய வைக்குது. விதிகள் சரியா பின்பற்றப்பட்டாதான் நம்ம ஒவ்வொருத்தரோட உரிமைகளும் பாதுகாக்கப்படும். நம்ம அன்றாட வாழ்க்கையில அரசின் அதிகார தலையீடுகள்ல இருந்து நம்மள காப்பாத்துற மிக முக்கியமான ஒரு கவசம் இதுதாங்க.